கோவில் நிர்வாகம் யார் செய்வது தொடர்பாக எழுந்த பிரச்சினை. கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க கோரி இண்டூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த நாகர்கூடல் கிராமத்தில் உள்ளது கோட்டை மாரியம்மன் கோவில். இக்கோவில் கிராம மக்கள் பங்களிப்போடு கட்டப்பட்டு கோவில் நிர்வாகத்தை ஒருவர் மேற்கொண்டு வந்தார். இக்கோவிலை நிர்வாகம் செய்து வந்தவர் கோவில் நிர்வாக கணக்குகளில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அந்த தலைவரை மாற்றி புதிய தலைவரை அண்மையில் கிராம மக்கள் தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. புதிய தலைவரிடம் பழைய தலைவர் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் பழைய தலைவரே நிர்வாக பணி மேற்கொண்டு வருவதுடன் கடந்த சித்ரா பௌர்ணமியன்று கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடத்திடவும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிட அவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. அதனை ஏற்க மறுத்த புதிய தரப்பு தலைவர்தான் கோவில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே திடீரென மோதலும் சண்டையும் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பைச் சேர்ந்த 15 பேர் காயமடைந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்ந்தனர். இதுகுறித்து இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் இரு தரப்பைச் சார்ந்த 15 பேர் மீது இண்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இரு தரப்பிலும் ஒவ்வொரு நபர் என 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க கோரி ஒரு தரப்பினர் இண்டூர் காவல் நிலையத்தை இன்று முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 1 மணி நேரம் நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பில் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் இரு தரப்பிலும் ஒவ்வொரு நபரை கைது செய்துள்ளோம். மேலும் இதில் தலைமறைவாகிய 13 பேரை விரைவில் கைது செய்வோம் என இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர். மேலும் கோவில் பிரச்சினை தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுங்கள், அந்த மனு அடிப்படையில் கோவிலை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது குறித்து இரு தரப்பினரை அழைத்து அதிகாரிகள் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வார்கள். இதற்கிடையில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டால் இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்வதுடன் போலீசார் தரப்பில் கைது நடவடிக்கைதான் எடுப்போம் என இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் காவல் நிலைய வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கல் எடுத்து மண்டே உடைப்பாங்க. இது பண்ண வேணாம், யார் இது பண்ண வேணாம் அப்படிதான் சொல்லி எழுதி கொடுத்தா யார் பர்மிஷன் கொடுத்தது? யார் வீதமா சொல்லுவாங்க? நாங்க எப்படி சொல்லுவோம்? நான் கொடுத்தா நான் சொல்லுவோம். நாங்க பர்மிஷன் கொடுத்து யாரா சொல்லுங்க.